फ्रेंड्स वेलकम टू பாண்டிச்சேரி சமையல் நாம இன்னைக்கு செய்ய போறது சுவையான மீன் வறுவல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் தேவைக்கேற்ப உப்பு மிளகாய் தூள் கலந்த குழம்பு பொடி 20 சின்ன வெங்காயம் ஒரு கரண்டி சீரகம் விழுதாக்கி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாம் ஒண்ணா சேர்த்து மீன்ல பிசைஞ்சிக்கலாம் நல்லா எல்லாம் பிசைஞ்சு மசாலாலாம் ஒண்ணு சேர்ற மாதிரி பிசைஞ்சிக்கணும் உப்பு போட்டு கொஞ்சம் உப்பு பாதம் பார்த்துக்கங்க நாக்கில் வச்சு உப்பு இருக்கா என்னன்னு நல்லா பிசைஞ்சுக்கோங்க தண்ணி நல்லா தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க லேசா தண்ணி தெளிக்கணும் நல்லா பிசைஞ்சிட்டு மீன்ல அந்த மசாலாவை தடவி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் நல்லா மீன்ல தடவிக்கோங்க அப்பதான் உப்பு உரப்பு புளிப்பு உப்பு உரப்பு எல்லாம் சேரும் மீன்ல ஒவ்வொரு மீன்லயும் மசாலாவை தடவி நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்ப நம்ம மீன்ல மசாலாலாம் சேர்த்தாச்சு நல்லா ஊறட்டும் மீன் நல்லா மசாலாவோட சேர்ந்து ரெடி ஆயிடுச்சு ஊறி நாம வறுத்துடலாம் தவாவுல தேவையான அளவு மீன் வறுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானோன்னா மீனை வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்ப மீனை எடுத்து மீனை தவாவில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப நல்லா செவக்கட்டும் சிம்மில் வச்சு வறுக்கணும் ஹையில் வைக்க கூடாது சிம்மில் வச்சாதான் நல்லா வேகும் நல்லா வேகட்டும் மீன் நல்லா வெந்துருச்சு இப்ப நாம மீனை திருப்பி போட்டுடலாம் பாருங்க நல்லா அழகா பதமா செவந்திருக்குது இத சிம்மில் வச்சு இத மாதிரி நல்லா செவந்தோன எடுத்து திருப்பி போடணும் அவ்வளவுதான் மீன் ரெடி ஆயிடுச்சு மீனை எடுத்துடலாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது பார்க்கிறதுக்கே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பாண்டிச்சேரி சமையலை பாருங்க அசத்தலா சமைங்க தேங்க்ஸ்